ஸ்ரீ குருபியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நாயன்மார்களுடைய சரித்தம்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு உருத்திர பசுபதி நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி மென்ஷன் பண்ணுறம்போது உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறார். அதாவது இந்த நாயன்மார்களுடைய சரித்தம்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ கண்ணப்ப நாயனார் கண்ணை பிடுங்கி வச்சார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அவருடைய பக்தி பெருசாக இருக்கும். ஷோ பண்ணுற பக்தி எல்லை இல்லாததாக இருக்கும். ஆனால் அவள் பண்ணுற செயல்கள் பார்த்தோம்னா அடியவர்களுக்கும் அடியாறுகளாக அந்த சிவனடியாறுகளுக்கு தொண்டு செஞ்சே சிவகதி அடையக்கூடியவர்கள் தான் இந்த நாயன்மார்கள் தான். அப்படிப்பட்ட உருத்திர பசுபதி நாயனார் அப்படிங்கிறவர் சோழ நாட்டில் திருத்தலையூர் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பிரதேசத்தில் அந்தனர் மரபில் பிறந்தவர் இந்த உருத்திர பசுபதி நாயனார். அந்தனர் மரபில்ன்றதுனால ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். இது ஒரு யங் ஏஜ்லேருந்தே, ஒரு சின்ன வயசுலேருந்தே இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் அவர் ஃபாலோ பண்ணியிருந்தார். அதுதான் தெய்வத்தின் குரலில் பல இடங்கள்ல பெரியவா இதுதான் சொல்றா. இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாம் நடைமுறைப்படுத்தி காமிச்சோம் அப்படின்னா 4 தடவை மாலுக்கு கூட்டின்னு போங்கோ, 4 தடவை அதிஷ்டானத்துக்கு கூட்டின்னு போங்கோ, 4 தடவை கோவில்களுக்கு கூட்டின்னு போங்கோ. அந்த குழந்தை 2 தடவை விரும்பி வருவா, 2 தடவை விரும்பாத வருவா. பரவாயில்ல, விரும்பாத வந்தாலும் அவளுடைய ப்ரெசன்ஸ் அங்கே வந்துடுது இல்லையா? அவள் அந்த எனர்ஜி பாஸ் ஆகிடும் குழந்தைகளுக்கு. அவளுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். எப்போதுமே சொல்லுவா இல்லையா, 5இல் விளையாதது 50இல் விளையாது. எதையுமே நம்ம சின்ன குழந்தையில நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா அது பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிடும். அதுக்குத்தான் இந்த சின்ன வயசுல 7 வயசுலேயே உபநயனம் பண்ணிடணும். அந்த உபநயனம் பண்ணி அந்த சந்தியாவதன பழக்கத்தை கொண்டு வந்துடணும், ஆச்சார அனுஷ்டானங்களை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத ரொம்ப பெரிவா சொல்லிகிட்டே வரா. அப்படி இந்த அந்தனர் மரபில் இந்த உருத்திர பசுபதி நாயனார் ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் ரொம்ப நன்னா நித்திய கர்மானுஷ்டானங்களை அப்படி விடாமல் ஃபாலோ பண்ணுவார். சிவன் மீது தீராத காதல், பக்தி, அப்படி ஒரு பக்தி. ஸோ அந்த பசுமரத்தாணி மேல பதிஞ்சுடுத்து அப்படின்னால இந்த மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாம் நிறைய கற்றுண்டுட்டார் சின்ன வயசுலேருந்தே. அதுலேயும் இந்த சிவனுடைய மந்திரம் இருக்கு பாருங்கோ, ருத்ர மந்திரம் ரொம்ப 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 விசேஷம். ருத்ரனுக்கு விசேஷமானது இந்த ருத்ர மந்திரம். ரொம்ப ஸ்லாக்கியமான ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த ருத்ர மந்திரம். அதை முறையாக இந்த உருபத்தி நாயனார் லேர்ன் பண்ணிட்டு ஜபிச்சுண்டு பண்ணிட்டு வர்றது அவருடைய ஒரு வழக்கமாக இருந்தது. நம்ம பார்த்துருக்கோம், நிறைய ருத்ர வேள்விகள்லாம் நடக்கும். அதெல்லாம் எதுக்கு? லோகக்ஷேமம் அப்படிங்கிறதுக்காக தான். அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த மந்திரம். அந்த ருத்ர மந்திரத்தை அப்படி விடாத ஜபிச்சுட்டு வந்துட்டார் இந்த உருத்திர பசுபதி நாயனார். அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன், யங் ஏஜில் கற்றுட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஒரு பழக்க வழக்கங்களில் வந்துடும் அப்படின்னு பண்ணுறார். ஸோ இது என்ன இந்த ருத்ர மந்திரம் அப்படின்றோட இன்னொரு விசேஷம் என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் விரும்புகிறோமோ, நம்ம விரும்பியதெல்லாம் நிறைவேற இந்த ருத்ர மந்திரங்கள் ரொம்ப விசேஷமானது. அதனால தான் லோகக்ஷேமத்துக்காகவும் அவளுடைய இச்சைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ருத்ர ஜபங்கள்லாம் பண்ணுறான். என்ன அப்படின்னா, நம்ம கல்பக விருட்சம், காமதேனு, இதெல்லாம் விரும்பியதெல்லாம் தரக்கூடியது இல்லையா? அந்த மாதிரி சிவகதியை அடையக்கூடிய இந்த ருத்ர மந்திரத்தை இந்த உருத்திர பசுபதி நாயனார் சின்ன வயசுலேருந்தே லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டார். என்ன பண்ணினார்? இதனால் அவர் எப்படி சிவகதி அடைஞ்சார், இதனால் அவர் நாயன்மார்களாக எப்படி ஆனாருங்கிறத நாளை தொடர்ல நம்ம பார்க்கலாம்.